ஏன் எல்லாருக்கும் சிலம்பி பையன் மேல அவ்வளவு காதல்? நம்ம ஊர்ல அஜித் படமோ விஜய் படமோ பார்க்கும்போது விசில் பறக்கும், கிளாப்ஸ் காதை கிழிக்கும், அதோட கொஞ்சம் அழுகை சென்டிமெண்ட் அப்படின்னு நம்ம எமோஷனலுக்கு முழு ஸ்பேஸ் இருக்கும். அந்த புள்ளியில தான் ஒவ்வொரு ரசிகனும் அந்த ஹீரோவை நம்மள ஒருத்தனா பார்க்க ஆரம்பிக்கிறான், அவனோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கிறான். ஏன்னா நமக்கு இருக்க அதே பேசிக் குணாதிசயங்கள் எல்லாமே அவங்ககிட்டையும் இருக்கும். ஆனா அதை அவன் ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறான். இந்த கேரக்டரை நீங்க யாரோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்பைடர்மேனோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் சாதாரணமானவன், அவன் ஏழை, அவனுக்கு படிப்பு வராது, அவன் ஒரு பயந்தாங்குடி, சில ஸ்கூல்ல பசங்கிட்ட அடி வாங்குற ஒரு நோஞ்சான், தன்னோட காதலிட்ட சொல்ல கூட தைரியம் இல்லாத ஒரு, ஆனா அவன் போராடுறான், கீழே விழுறான், திரும்ப ஏந்திரிச்சு ஓடுறான். ஸோ இந்த தன்னம்பிக்கை தான் அந்த கேரக்டரை நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க உதவுது. யோசிச்சு பாருங்களேன், ஸ்பைடர்மேன்ட்ட அயன்மேன் மாதிரி காஸ்ட்லியான டெக்னாலஜி ஓரியன்ட் சூட் கிடையாது, தோர் மாதிரி தெய்வீக சக்தி இல்லை, கேப்டன் அமெரிக்கா மாதிரி மெச்சூரிட்டி கிடையாது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இந்த ஓவர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதாலேயோ என்னவோ இந்த டாப் ஹீரோஸ் எல்லாமே நம்மகிட்ட இருந்து தள்ளி நிற்கிறாங்க. ஆனால் ஸ்பைடர்மேன்ட்ட இது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த மாஸ்க்கை கழட்டிட்டான் அப்படின்னா நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படியே ஸ்பைடர்மேன். ஏன்னா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு ஒரு நாள் பவர் கிடைக்குது, அதுதான் ஸ்பைடர்மேன். இந்த லைன் ஞாபகம் இருக்கா? வித் கிரேட் பவர்ஸ் கம்ஸ் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பைடர்மேனுக்கு பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காத டைமிங்ல தான் ஸ்பைடர்மேனை அப்பா மாதிரி வளர்த்த அவரோட அங்கிள் பென் அவர் கொல்லப்படுறார். அந்த புள்ளியில தான் ஸ்பைடர்மேன் கில்ட் ஆக ஆரம்பிக்கிறார், ஃபீல் பண்றார், அந்த வழியை உணர ஆரம்பிக்கிறார். அது ஸ்பைடர்மேன் மட்டும் கிடையாது, அங்க பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஸ்பைடர்மேனா இருக்கட்டும், அந்த ஆடியன்ஸாவும் இருக்கட்டும், தன்னோட இம்மெச்சூரிட்டியை கில் பண்ணிட்டு ஒன்னா சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒன்னா சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க மேல ஈர்ப்பு வரும் தானே. இதுதான் ஸ்பைடர்மேன் மேல ஃபேன்ஸுக்கு உருவான காதலுக்கு பேசிக். அவெஞ்சர்ஸ் முழு பூமியையும் காப்பாத்திட்டு இருக்கும்போது ஸ்பைடர்மேன் என்ன செய்யறான்? அவன் ஒரு பாட்டியை ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க தெருமுக்குல அண்ணாச்சி கடையில 4 பேர் திரும்பிட்டு இருப்பாங்க, அதை போய் ஸ்டாப் பண்ண தன்னோட வீர தீர சூர செயல்களால தன்னோட காதலியை இம்ப்ரெஸ் பண்றான், முத்தங்களை பரிமாறிக்கிறான். ஸோ இது எல்லாமே ரசிகர்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா பக்கத்து வீட்டு பையன் நம்மள மாதிரியே இருக்கான், நம்மள ஒருத்தனா இருக்கான். அந்த கேரக்டர் தான் ஸ்பைடர்மேனை தாங்கி பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்க டோபி, ஆண்ட்ரூ, டாம் ஹாலண்ட் யாரா வேணாலும் எடுங்க, எல்லா ஸ்பைடர்மேனையும் நம்ம காதலிக்க அடிப்படை காரணமே அவன் இந்த மாஸ்கை கழட்டிட்டானா அந்த பீட்டர் பார்க்கர் வேற யாரும் இல்லை, நாம தான். நம்ம கிட்ட இருக்க அதே சின்ன தயக்கம், இம்மெச்சூரிட்டி, இது எல்லாமே அங்கேயும் இருக்கும். ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய டைம்ல. அப்படி பீட்டர் பார்க்கருக்கு கிடைச்ச ஒரு மேஜிக் தான் அந்த ஸ்பைடர்மேன் சூப்பர் ஹீரோ தான், ஆனா அவன் எங்கள்ல ஒருத்தன், நம்மள ஒருத்தன்.